வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு கமெண்ட் பாக்ஸில். என்னன்னா, தியானம் பண்ண முயற்சி செய்யும்போது பலவிதமான எண்ணங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதுலேயே நம்ம இருக்கிறதுனால தூக்கம் வந்துடுது. அப்படி தூங்கிடுறது நல்லதா, சரியான வழியா, இல்லை நான் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த நிலையில இருந்து அடுத்து என்ன நகர்த்திக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்றது போல கேட்டிருந்தாரு. இப்போ அதுக்கு பதில் தான் நம்ம பேசிக்க போகிறோம். இப்போ நீ மெடிடேஷன் பண்ணியிருக்கல, உனக்கு தூக்கம் வந்துருக்கா? தூக்கம் அந்த அளவுக்கு வந்தது. மெடிடேஷன் அப்படிங்கும்போது எண்ணங்கள் நிறையா. ஓகே, இப்போ எண்ணங்கள் அப்படின்றது வரும்போது என்ன நடக்குதுங்க? ஒன்று தொட்டு அது மாறிக்கிட்டே இருக்கும். அது அந்த ஒரு எண்ணமே நிலையா நிற்காது. அந்த எண்ணம் முடியும் போது இன்னொரு எண்ணம் அப்படியே கண்டினியூஸாக தான் நான் கவனிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஓரளவுக்கு மேலே வந்தோன்னா கால் பெயின் வந்துச்சுன்னா இருந்துச்சு. ஓகே ஓகே. மெடிடேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பயணப்படும் போது அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ தூக்கம் வருது அப்படின்னா அது சரியா தப்பா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அவருடைய கேள்வி. அது சரியான ஒரு ரூட்டு தான். தூக்கம் வரல அப்படின்னா நம்ம எண்ணங்களோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில உயிரின் உணர்வுல ஆக்கினிலையோ அல்லது மூலாதார சாந்தியிலையோ அல்லது துரியத்திலையோ இருந்துட்டோம் அப்படின்னம்னா தூக்கம் வராது கான்சியஸா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த உணர்வுகள்ல நீடிக்க முடியல அப்படின்னா நமக்கு தூக்கம் தான் வரும். எடுத்தோன்னே எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அந்த எண்ணங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம தூங்கும் போது மனமானது இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது, இல்லை எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இந்த வேலையை பார்க்கணும், இதை செய்யலாமா, டிவி பார்க்கலாமா, ஃபோன் பார்க்கலாமா அப்படின்னு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தூக்கம் வராது. என்னன்னா மனதுல எண்ணங்கள் வரும்போது தூக்கம் வராது. மனம் எப்போது எண்ணங்களற்ற நிலைக்கு வருதோ அந்த இடத்துலதான் அமைதியான ஒரு தூக்கத்துக்குள்ள நம்மளால போகவே முடியும். எண்ணங்கள் அதிகமாகி மனம் ஆற்றலை இழக்கும் போது, எண்ணங்களை உருவாக்குற அளவுக்கு அதுல ஆற்றல் இல்லாத போதும் தூக்கத்துக்கு டயர்டாயிடும். அப்ப இந்த ரெண்டு இடத்துல வந்து நாம வந்து அமைதியா கண்ணை மூடி உட்காந்துருக்கோம், தூக்கம் வருது அப்படின்னா எண்ணங்கள் அங்க குறையுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எண்ணங்கள் குறையல அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வராது. எண்ணங்கள் குறையுது அப்படின்னா தூக்கம் வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம தூங்கி விழுகிறது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகுமா, இல்ல அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருமானா எப்பவும் போல நைட்டு தூங்குறோம் காலையில எந்திரிக்கிறோம்ல, இந்த வாழ்க்கையில தான் நிறுத்தும், மெடிடேஷனுக்குள்ள கூட்டிட்டு போகாது. இப்போ கண்ணை மூடி மூச்சு காத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது எண்ணங்களோட எண்ணிக்கை முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நடமாடிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை மற்ற வேலைகள்ல இருக்கிறத காட்டிலும் குறைய 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 மனமானது பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா நிலைக்கு போகுது. அந்த ஆல்ஃபா நிலையை தான் தூக்கம்னு சொல்றாங்க. இந்த ஆல்ஃபா நிலையிலேயே நின்றலாமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் தீட்டா டெல்டான்ற ஒரு நிலை இருக்கு. கண்ணை மூடி அமைதியா எண்ணங்கள் இல்லாட்டினாலும் இந்த மூச்சு காத்த கவனிக்க அந்த ஆல்ஃபா நிலைக்கு போனோன்னா உடலின் இயக்கங்கள்ல நமக்கு வந்து கவனம் அதிகமாக ஒன்றும். உதாரணத்துக்கு நீ படுத்துட்டு கண்ணை மூடிட்டு தூக்கம் வராம கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தூக்கம் நெருங்கும் போது நல்லா கவனிச்சு பாரு, உன்னோட உடம்புகள்ல இந்த நரம்புகள் துடிக்கிறதோ இல்லை இதயம் துடிக்கிறதோ உனக்கு வந்து கேட்கும், வயிற்றுக்குள்ள சவுண்டு கேட்கறது. என்ன காரணம்னா இந்த மனம் ஆல்ஃபாக்கு போகும்போது உன்னுடைய உடல் இயக்கங்கள்ல மனமானது ஒன்ற முயற்சி செய்யும். கவனிச்சிருக்கியா? தூங்க போறதுக்கு முன்னாடி சும்மா செவனேன்னு இருக்கும்போது தூங்குறதுக்கும் இந்த முழிச்சிருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துக்கும் ஒரு பாதி தூக்கத்துல இருக்கும்போது கவனிச்சிருந்தேன்னா உடல்ல இருக்கக்கூடிய சில உறுப்புகளின் இயக்கங்களை வந்து உன்னால உணர முடியும். கண்ணுக்கிட்ட துடிப்பு ஏற்படுறது, இதயத்தோட சவுண்டு, குப்புறெல்லாம் படுத்திருந்தோம்னா இதயத்தோட சவுண்டு நல்லா கேட்கும் நமக்கு. வயிறுலாம் பார்த்தேன்னா உள்ள ஜீரணமாகிற சவுண்டு, அந்த உள்ள வேலை செய்யற சவுண்ட்லாம் கேட்கும். அப்ப ஆல்ஃபாக்கு போகும்போது நம்ம உடம்புக்குள்ள வெளியில ஓடுற மனம் உடம்புக்குள்ள உட்கார்றதுக்கான நிலை, அப்படியே ஃபுல்லா உட்காரும் போது தான் நமக்கு வந்து தூக்கத்துல ஓடிடுறோம். இப்ப தியானம் பண்ண அந்த உடல்ல உட்காரக்கூடிய நிலையில அந்த உடலின் இயக்கங்களை பிடிச்சிருச்சு மனசு அப்படின்னா தூக்கம் வராது. அந்த கவனிக்கிறதோட ஒன்றிடும். இதயத்தோட துடிப்பை கவனிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அதுலயே நின்றோம், அந்த தூக்கத்துக்கு போகாது. அந்த இதயத்தோட துடிப்போட கான்சியஸ்னஸ்லயே இருப்போம், அந்த துடிப்பாவே இருப்போம். அதே போல தியானத்துல வந்து ஆக்கினை கொடுக்குறாங்க, துரியம் கொடுக்குறாங்க, மூலாதாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த நிலையில ஒரு உணர்வு வரும். இப்ப கைகளை வந்து இந்த இடத்துல இப்படி கொண்டு போனோம்னா நமக்கு ஒரு உணர்வு வருதுல்ல, அது போல கைகளை கொண்டு போகாம கவனிச்சாலும் அந்த உணர்வு வரும் நமக்கு. அந்த உணர்வுல நாம ஒன்றிடணும், தூக்கத்துக்குள்ள போகாம இதுக்கு போயிடணும். இந்த உயிரின் இயக்கத்தை வந்து உணர்ந்துகிட்டு இருக்கிறதுல அதோட உரைகிறதுக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா மெடிடேஷனை வந்து அடுத்து மூவ் ஆன் பண்ணிடுறோம் அங்க.
டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், அது அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தூக்கம் வருதுன்னா கரெக்டான ரூட்டு தான். நீங்க போற ரூட்டு இப்ப இருக்கக்கூடிய பீட்டா நிலையில இருந்து ஆல்ஃபா நிலைக்கு போறோம், ரைட்டு. பட் அந்த ஆல்ஃபா நிலையில நாம நம்மளை மறந்து உள்ள போறோமா இல்ல விழிப்போட உள்ள போறோமான்றதுல அங்கனக்குள்ள கான்சியஸ் கொண்டு வரணும். உடலோட இயக்கங்கள்ல ஆகி நிலையோ துரியத்திலேயோ மூலாதாரத்திலேயோ நிறுத்தி தூக்கத்தை கடந்து விழிப்போட இருக்கக்கூடிய அந்த உடலின் இயக்கங்களோட அந்த இயக்கமா இருக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மெடிடேஷன் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது. உடலை பத்தின அறிவு வரும், இந்த உடல் இயக்கத்தை பத்தின அறிவு வரும், இந்த மனமானது எங்க போய் ஒன்றுதோ அதை பத்தின அறிவு நமக்கு கிடைக்குதா இல்லையா? இப்போ இந்த பாறையை பார்த்துக்கிட்டே இருக்கும், இந்த பாறையோட மனசு ஒன்றுச்சுன்னா இந்த பாறை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, எந்த மெட்டீரியல்ல இருக்கு, இது என்ன கிரானைட்ல இருக்கா இல்ல சும்மா வெறும் கூடுமண்ணில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு நிறைய விஷயத்த எடுத்துக்குதுல. அது போல இந்த தியானத்துல மனசு உடம்போட ஒன்றிருச்சுன்னா உடலை பத்தின அறிவு வந்துடும், அடுத்து அந்த உயிரின் இயக்கத்தை பத்தின அறிவு வந்துடும். இது ரெண்டும் நமக்கு வர வர அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த அறிவு பேர் அமைதியோட நிலைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஜஸ்ட் அழகாகிறதுக்கு தண்டால் போடுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும்? ஒவ்வொரு நாளும் நீ ஒரு 100 தண்டால் இல்ல 30 தண்டால் குறையாம போட்டுக்கிட்டே இருந்தேன்னா 100 நாள்ல ஒரு அழகு, 1000 நாள்ல ஒரு அழகு. அது வந்து மெருகேறிக்கிட்டே போகும், ஒவ்வொரு நாளும் அது அழகு கூடிக்கிட்டே போகும். அது போல நாம இதை ரெகுலரா பண்ண 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 இந்த அமைதி நம்ம கிட்ட கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் காமா இருப்போம், அதை விட நிதானமா அதுக்கப்புறம் இருப்போம். அதை விடாம பண்ண 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 அற்புதமான நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு நிலையானா கிடையவே கிடையாது. அனுபவம் கூடிக்கிட்டே போகும், அதுல ஆழ்ந்த அமைதி கூடிக்கிட்டே போகும், அற்புதமான நிகழ்வுகள் நம்ம கிட்ட நிகழ்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கான பதில். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய வேற எதுவும் கேள்விகள் இருந்தாலோ இல்ல கருத்துக்கள் இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உனக்கு எதுவும் கேள்வி இருக்கா? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு அவங்க கவனம் மட்டும் பூர்வத்து மத்தியிலயோ இல்ல மூலாதாரத்திலயோ வச்சு இன்னமும் ஆழமா கவனமா இருக்கணும். ஆக்சுவலா அங்கனக்குள்ள எண்ணங்களை எழுப்பிடக்கூடாது, திரும்ப நம்ம முழிச்சுட்டு எண்ணங்களுக்குள்ள ஓடிடக்கூடாது. அப்படியே அதே நிலையிலேயே அந்த உணர்வோட ஒன்றி இருக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அங்க நடந்துரும். தூங்குனாலும் அதே நிலையில தானே நினைப்பாங்க. தூங்குனா என்னன்னா உடம்போட மனசு ஒன்றிடும். ஆனா அதை அறியக்கூடிய இந்த மனம் வந்து எங்க போய் உட்கார்ந்து இருக்கு, இப்ப இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இதை பத்தின ஆராய்ச்சி நம்ம கிட்ட இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சு போறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எதை பத்தியும் தெரிஞ்சிருக்க மாட்டோம்ல. இங்க வந்ததுக்கும் இருந்ததுக்கும் இங்க இருந்து என்ன கிடைச்சிருக்கு, எங்க இருக்கும் என்னங்கிற எதுவுமே தெரியாது. அனுபவிச்சுட்டு போயிருந்துருப்போம், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தின அனுபவம் அப்படிங்கிறது அனுபவமா நமக்கு அடுத்த நேரத்துக்கோ அடுத்த காலத்துக்கோ பயன்படாது. ஆனா இந்த இடத்துல விழிப்போட நாம வந்து இங்க இருந்தோம் அப்படின்னம்னா எங்க இருக்கும், மழை வருது, இந்த டயத்துல இது எப்படி இருக்கு, இப்ப டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, மழை அதிகமா இருக்கும்போது எப்படி இருக்கு, வெயில் அதிகமா இருக்கும்போது எப்படி இருக்கு, இந்த இடத்த எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால கையாள முடியும்ல. இப்ப இந்த இடத்துல வந்து எதுவும் இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு பூச்சியோ இல்ல ஒரு நெகட்டிவான விஷயங்களோ இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை நீ அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு விழிப்புணர்வு இருந்தாதானே அந்த இடத்துல உன்னை பாதுகாத்துக்க முடியும். அது போல மனமானது தூக்கத்துக்குள்ள இருக்கும்போது தூக்கத்துல என்ன நடக்குது, நமக்கு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னா எனர்ஜி கிடைக்குது, அவ்வளவுதான். ஆனா அதே தூக்கத்துல ஒரு சில நாள் கெட்ட கனவுகள் வந்து நம்மள பயமுறுத்துதுல, அந்த தூக்கமே நிம்மதி இல்லாம இருக்குதுல்ல. அப்ப அது போல விழிப்பு நிலையற்ற தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே உதவாது. இன்னைக்கு உதவுற மாட்டான், என்னைக்கும் உதவாது. இன்னைக்கு வந்து ஈஸியா மனசு போய் உடம்போட ஒன்றிடுது இந்த காலகட்டத்துக்கு. வயசாக என்ன காரணம்னா இந்த மனமானது உடலோட ஒன்றக்கூடிய சூழலா அன்னைக்கு இழந்திருக்கும். அதனாலதான் தூக்கம் இல்லாம தவிப்பாங்க. அப்ப விழிப்பு நிலையோடு கொண்ட தூக்கம் அப்படின்றத நாம கையால கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா உனக்கு அதுவா போய் ஒன்றக்கூடிய நிலையில நம்ம அனுபவிக்கிறத காட்டிலும் நாமளே ஒன்ற வச்சு அந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய சூழல் நம்ம கிட்ட வந்துடும். பயிற்சி தான். ரெகுலரா நம்ம அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு தூக்கம் இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் உட்காந்துருக்குமா, நாளைக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் உட்காந்துருக்குமா, அப்ப 5 நிமிஷம் விழிப்பு நிலையோட கூட்டி இருக்கும். ஆனா எண்ணங்களோட உட்காந்துடக்கூடாது, உடலோட இயக்கங்கள்ல உயிர் உணர்வோட உட்காந்துருக்கணும். இப்படி ஆக்கினை துரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பயிற்சி தான், ஆரம்ப காலகட்டம் தான். இந்த ஆக்கினை அப்படின்றது என்ன சொல்றாங்க, பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றாங்க. இதோட உட்கார்ந்தோம்னா இதோட இயக்கத்தை உணர இந்த ஒரு இயக்கத்தை மட்டும்தான் உணர்வோமா,
இந்த இயக்கத்தோட தொடர்பு கொண்ட மொத்த இயக்கத்தையும் உணர ஆரம்பிச்சோம். உடல் முழுக்க நம்மளால உணர முடியும், உடல்ல இருக்கக்கூடிய உயிரின் இயக்கம் முழுக்க உணர முடியும். ஸோ இந்த பரிணாமம் அப்படின்றது அற்புதமா அழைச்சிட்டு போய் ஒரு பேர் அமைதியோட நிலைக்க வைக்கும். அது நம்ம நாள் கணக்குல அதுல பயிற்சி செய்ய செய்ய அது நடக்கும். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.